ஹாய் ஃபேமிலி, வாங்க இன்றைக்கி பிஸ்ஸா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க பாருங்கள். ஒரு ஸ்பூன் சுகர், ஒரு ஸ்பூன் ஈஸ்ட் வார்ம் வாட்டரில் போட்டிருக்கேன். ஆக்டிவ் ஆகி வந்திருக்கு பாருங்கள், நுரைச்சி வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அதில் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. வேறு எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை. கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இந்த மாவை தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டு நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இது பாரு, இந்த கிளாஸ் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிருக்கு இல்லையா, லிக்விடு, அதை ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், ஒரு பிளேட்டில் ட்ரை மாவு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மாவு இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் ட்ரை மாவு போட்டு பிசைய நல்லா ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை மாவு போட்டு ரொம்ப கெட்டியாக பிணைய வேணாம். சப்பாத்திக்கு மாதிரி கொஞ்சம் இறக்கமாக பிணைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இப்படி இழுத்து பிசைஞ்சு பாருங்கள், இப்படி பிசைஞ்சு அது மேலே ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 1/2 hour 1 hour கிட்ட ஈரத்துணி போட்டு மூடி வச்சுடுங்க. அப்போ பொங்கி வரும் மாவு. பாருங்கள், ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நெய் வேணாலும் போட்டுக்கோங்க, இல்லை ஆயில் வேணாலும் போட்டுக்கோங்க. அது மேலே நான் பட்டர் ஷீட் வச்சுருக்கேன். பட்டர் ஷீட் இல்லாமலே நல்லா தான் வருது. பாருங்கள், மாவு நல்லா பொங்கியிருக்கு. இதை இப்போ ஒரு அதே இதில் செய்கிறோமோ தட்டில் எடுத்துக்கிட்டு பாருங்கள், நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டு அதில் ஃபோக்கெல்லாம் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஈஸ்ட் போட்டுருக்கிறதுனால பொங்கி வரும். அதனால் பாருங்கள், இது வந்து ரெடிமேடாக வாங்கியிருக்கேன் கடையில், பீஸா சாஸ்ன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வீட்டிலே வேணால் நம்ம அதாவது ரெட் கலர் சட்னி செய்கிறோம் இல்லையா, அது மாதிரி செஞ்சுக்கலாம். அப்ளை பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. அது மேலே சீஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதில் கார்ன் பாருங்கள், க்ரீன் கேப்சிகம், ரெட்டு வேணாலும் போட்டுக்க, என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குதோ எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. மேலே நான் வந்து ஆனியன், கேப்சிகம் போட்டிருக்கேன், கார்ன் போட்டிருக்கேன். பாருங்கள், நம்ம பீஸா இப்போ பேக்காக ரெடியாக இருக்குது. அது மேலே சீஸ் கொண்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இது வந்து ஆல்ரெடி 15 minutes ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஸ்டாண்டு வச்சு தான் கேக்குக்கு பண்ணுற மாதிரி ஸ்டாண்டு வச்சு இதை இப்போ ரெடியான இந்த இதை உள்ளே வைக்க வேண்டியது தான். ஒரு 1/2 hour இருக்கட்டும். எடுத்து பாருங்கள், நம்ம பீஸா பேக்காகி நல்லா வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. கட் பண்ணியே வச்சுருக்கேன் பாருங்கள், எடுத்து காட்டுறேன். சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா வந்திருக்கு பாருங்கள்.